சண்டிகேஸ்வரரை கைத்தட்டி கும்பிடவே கூடாது தெரியுமா? சிவன் கோவில்கள்ல நந்தி எப்படி இருக்குமோ அதே மாதிரி சண்டிகேஸ்வரர் இருப்பாரு. சிவனை வணங்கிட்டு சண்டிகேஸ்வரரை கைத்தட்டி கும்பிடும் பழக்கம் பலருக்கும் இருக்குது. ஆனா இப்படி சண்டிகேஸ்வரரை கைத்தட்டி கும்பிடவே கூடாது. ஏன்னா சண்டிகேஸ்வரர் தீவிர சிவபக்தர். சிவ தொண்டுகளுக்கு மெச்சி போய் சிவபெருமான் சண்டிகேஸ்வரருக்கு சிவ சொத்துக்களை நிர்வகிக்கும் பொறுப்பு வழங்கினாரு. பலரும் சண்டிகேஸ்வரருக்கு காது கேட்காது, அதனாலதான் கைத்தட்டி கும்பிடணும்னு சொல்றாங்க. ஆனா அது உண்மை கிடையாது. சண்டிகேஸ்வரர் எப்போதும் சிவ தியானத்தில் ஆழ்ந்திருப்பாரு. அதனால அவரோட தியானத்தை கைத்தட்டி கலைப்பது பாவம் அப்படின்னு சொல்லப்படுது. சிவ சொத்துக்களை நிர்வகிக்கும் சண்டிகேஸ்வரர் தியானத்தில் இருப்பதால் கோவிலை விட்டு செல்லும் நாங்கள் எந்த சிவ சொத்தையும் எடுத்து செல்லவில்லை, சிவனின் அருளை மட்டுமே பெற்று செல்கிறோம் என கைகளை மெதுவாக தட்டி துடைத்து காட்டி செல்ல வேண்டும். இதை சிலர் தவறுதலாக புரிந்து கொண்டு கைகளை சத்தமாக தட்டி செல்கின்றனர்.